சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வரக்கூடிய 30 நாட்களில் மசோதா நிறைவேற்றப்படும், அமைச்சர்களது பதவி பறிக்கப்படும் என்ற தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு மிக பிரச்சனை அதிகமாக மாறிக்கொண்டு இருப்பதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் இதை பற்றியான மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் என்றும் வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தமிழக பிரச்சனைகள் தான் முன்வைக்கப்பட்டு பேசப்படும். அதில் ஸ்டாலின் அவர்கள் செய்த தவறு, அமைச்சர்கள் செய்த தவறு என்று அனைத்தையும் ஆதாரத்துடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அதற்கு எதிராக ஒட்டுமொத்தமான ஆதரவுகள் அமித்ஷாவிற்கு கிடைக்குமேயானால் 30 நாட்களில் அமைச்சர்களது பதவி கலைக்கப்படும். இது ஆளுநர் கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அமித்ஷா அவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2021 சட்டசபை தேர்தலில் வெற்றியடைந்த திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது வரை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை தான் நடத்தி வருவதாக பல்வேறு விமர்சனங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அது மட்டுமல்ல, 2026 சட்டசபை தேர்தலிலும் கூட திமுக 200 தொகுதிகளுக்கு மேல் தனி பெரும்பான்மையுடன் 7வது முறை 2வது முறையாக ஸ்டாலின் ஆட்சி அமைப்பார் என்ற கனவோடு திமுக இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கு முன்பாகவே திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்குத்தான் உள்துறை அமைச்சகம் ஏற்பாடுகளை செய்து வருவதாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு பின்னால் திமுக தான் இருக்கிறது என்பதை ஆதாரத்துடன் ஆளுநர் RN ரவி அவர்கள் உள்துறை அமைச்சகத்திடம் தெரியப்படுத்தியிருப்பதாகவும், நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திமுகவிற்கு எதிராக அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்து அதற்கான ஆதரவுகளை எம்பிக்கள் மூலமாக உள்துறை அமைச்சகம் கொடுத்தால் நிச்சயம் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் நடக்கும். சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 7 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் ஸ்டாலின் அவர்களது தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ள தகவல் மாறியுள்ளது. மேலும் சட்டசபை தேர்தலில் உங்களது ஆதரவு யாருக்கு? அமித்ஷா திமுகவின் அமைச்சர்களது பதவியை பறிக்க வேண்டும் என்ற மசோதாவை நிறைவேற்றலாமா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.